ஆன்மீக மாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சிவபெருமானின் முதல் அவதாரம், ஞானத்தின் வடிவம், சனி பகவானை வென்றவர். பரம்பொருளான சிவபெருமான் உலகில் ஞானம், நியாயம் மற்றும் பக்தியை நிலைநாட்ட பல அவதாரங்கள் எடுத்துள்ளார். அவற்றில் முதலாவது மற்றும் மிக முக்கியமான ஒன்று பிப்பிலாடர் அவதாரமாகும். இவர் முனிவர் ததீச்சி மற்றும் அவரது மனைவி சுவர்ச்சா ஆகியோரின் மகனாக பிறந்தார். ஆனால் உண்மையில் சிவபெருமானின் திருவடிவமே. இவரது கதை ஞானத்தின் மகத்துவத்தையும் தீய சக்திகளை வெல்லும் திறனையும் கருணையின் உயர்ந்த நிலையையும் காட்டுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு தாதிச்சி முனிவர் என்பவர் சிவபெருமானின் மிகப்பெரிய பக்தராக இருந்தார். அவர் கடுமையான தவம் செய்து வேதங்களை கற்று ஆன்மீக அறிவில் மிக உயர்ந்த நிலையை அடைந்திருந்தார். அவரது மனைவி சுவர்ச்சா தேவி அவருடன் சேர்ந்து தவம் செய்து நல்லொழுக்கத்துடன் வாழ்ந்தார். அந்த நேரத்தில் உலகில் விருத்தாசுரன் என்ற கொடூரமான அசுரன் தோன்றினான். அவன் எல்லாவற்றையும் விழுங்கி தெய்வங்களையும் மக்களையும் துன்புறுத்தினான். தெய்வங்கள் அவனை எதிர்க்க முடியாமல் மிகுந்த கவலையடைந்தனர். அவர்கள் தீர்வு தேடி விஷ்ணு பகவானிடம் சென்றனர். விஷ்ணு பகவான் கூறினார், விருத்தாசுரனை அழிக்க முனிவர் ஒருவரின் எலும்புகளால் ஆயுதம் தயாரிக்க வேண்டும். அந்த முனிவர்தான் தாதிச்சி. தெய்வங்கள் உடனடியாக தாதிச்சி முனிவரிடம் சென்று, உங்கள் எலும்புகளால் ஆயுதம் தயாரிக்க வேண்டும், இது உலகை காப்பாற்றும் முயற்சி என்று கேட்டனர். அந்த நேரத்தில் சுவர்ச்சாதேவி கர்ப்பமாக இருந்தார். குழந்தை பிறக்கப் போகும் நிலையில் இருந்தார். ஆனால் தாதிச்சி முனிவர் உலகின் நலனுக்காக தன்னை அர்ப்பணிக்க முடிவு செய்தார். நான் என் எலும்புகளை தருகிறேன், என் குழந்தை பாதுகாப்பாக இருக்கட்டும் என்று கூறினார். தெய்வங்கள் அவரது எலும்புகளை எடுத்து அதனால் வஜ்ராயுதத்தை தயாரித்தனர். அந்த ஆயுதத்தால் இந்திரன் விருத்தாசுரனை அழித்தார். உலகில் மீண்டும் அமைதி நிலவியது. தாதிச்சி முனிவர் தன்னை அர்ப்பணித்த பிறகு சுவர்ச்சா தேவி தனது குழந்தையை பெற்றெடுத்தார். ஆனால் அந்த நேரத்தில் சனி பகவானின் தீய திசை இருந்ததால் அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது. சுவர்ச்சா தேவி தனது குழந்தையை ஒரு பெரிய பிப்பல் மரத்தின் கீழ் வைத்து, இந்த மரம் உன்னை காக்கட்டும் என்று கூறி உயிர் துறந்தார். அந்த குழந்தை உண்மையில் சிவபெருமானின் அவதாரமாக இருந்தது. பிப்பல் மரம் விஷ்ணு பகவானின் வடிவம். அந்த குழந்தையை பாதுகாத்து உணவு அளித்து வளர்த்து வந்தது. மரத்தின் இலைகள் குழந்தையை வெயிலும் மழையிலிருந்து காத்தன. காற்று அவரை தாலாட்டியது. குழந்தை பிப்பல் மரத்தின் கீழ் வளர்ந்ததால் அவருக்கு பிப்பிலாடர் என்ற பெயர் வந்தது. பிப்பிலாடர் சிறு வயதிலேயே எல்லா வேதங்களையும் புராணங்களையும் ஆன்மீக கொள்கைகளையும் தானாகவே அறிந்திருந்தார். அவர் அமைதியான, பணிவான, கருணை நிறைந்தவராக வளர்ந்தார். ஆனால் அவருக்கு ஒரு கேள்வி எப்போதும் இருந்தது. என் தந்தை மற்றும் தாய் ஏன் என்னை விட்டுச் சென்றனர்? ஒரு நாள் நாரத முனிவர் அந்த இடத்திற்கு வந்தார். பிப்பிலாடர் அவரை பார்த்து கேட்டார், நீங்கள் என் தந்தையா? என் பெற்றோர் எங்கே? நாரதர் அவருக்கு முழு உண்மையையும் கூறினார். உங்கள் தந்தை தாதிச்சி முனிவர் உலகை காப்பாற்ற தன்னை அர்ப்பணித்தார். உங்கள் தாய் சுவர்ச்சா தேவி சனி பகவானின் தீய திசையால் உயிர் துறந்தார். நீங்கள் பிப்பல் மரத்தின் கீழ் வளர்க்கப்பட்டீர்கள். இதைக் கேட்ட பிப்பிலாடர் மிகுந்த கோபமடைந்தார். சனி பகவான் தான் என் குடும்பத்தை அழித்தாரா? நான் அவரை தண்டிப்பேன். பிப்பிலாடர் ஒரு மரக்கிளையை ஆயுதமாக எடுத்துக்கொண்டு சனி லோகத்தை நோக்கி பயணித்தார். வழியில் பல தடைகள் வந்தன. ஆனால் அவரது தெய்வீக சக்தியால் அனைத்தையும் கடந்தார். சனி பகவான் கோபமடைந்தார். சிறு குழந்தையே, என்னை எதிர்க்க நீ யார் என்று கேட்டார். அவர் தனது தீய பார்வையை பிப்பிலாடர் மீது வீசினார். இது யாரையும் அழிக்கும் சக்தி கொண்டது. ஆனால் அந்த பார்வை பிப்பிலாடர் மீது எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லை. ஏனென்றால் அவர் சிவபெருமானின் அவதாரம். சனி பகவானே, நீ என் குடும்பத்தை அழித்தாய், பலரை துன்புறுத்துகிறாய். நான் உன்னை சபிக்கிறேன். நீ உனது லோகத்திலிருந்து கீழே விழுவாய். அவரது சபதத்தின் சக்தியால் சனி பகவான் தனது லோகத்திலிருந்து கீழே விழ ஆரம்பித்தார். அவர் மிகுந்த பயத்துடன், நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னியுங்கள் என்று கேட்டார்.
மன்னிப்பு மற்றும் நிபந்தனை பிப்லாடர் கருணை கொண்டவராக இருந்தார். அவர் கூறினார், நான் உன்னை மன்னிக்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை உள்ளது. 16 வயதிற்கு கீழுள்ள எந்த குழந்தையையும் நீ துன்புறுத்தக்கூடாது. அவர்களுக்கு உனது தீய திசை எந்த விளைவையும் ஏற்படுத்தாது. இதை மீறினால் நான் மீண்டும் உன்னை தண்டிப்பேன். சனி பகவான் உடனடியாக ஒப்புக்கொண்டார். நான் உனது நிபந்தனையை ஏற்கிறேன். இனி 16 வயதிற்கு கீழுள்ளவர்களுக்கு நான் எந்த துன்பத்தையும் தரமாட்டேன். பின்னர் சனி பகவான் மீண்டும் தனது லோகத்திற்கு திரும்பினார். அவர் பிப்லாடரை வணங்கி, நீங்கள் உண்மையில் தெய்வீக சக்தி கொண்டவர் என்று கூறினார். பிப்லாடர் மீண்டும் பூமிக்கு திரும்பினார். அவர் மக்களுக்கு ஞானத்தையும் பக்தியையும் கற்பித்து அவர்களை தீய வழிகளிலிருந்து மீட்டெடுத்தார். அவரது வாழ்க்கை முழுவதும் ஆன்மீக பணியில் செலவிடப்பட்டது. இவரது மகத்துவம் இன்றும் நிலவுகிறது. பிப்லாடரை வணங்கினால் சனி தோஷம் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. 16 வயதிற்கு கீழுள்ள குழந்தைகளுக்கு சனி தீய திசை எந்த விளைவையும் ஏற்படுத்தாது. இவர் ஞானத்தின் வடிவமாக வணங்கப்படுகிறார். ஞானம்தான் மிக உயர்ந்த சக்தி. எந்த தீய சக்தியையும் ஞானத்தால் வெல்ல முடியும். கருணை உயர்ந்த பண்பு வெற்றி பெற்றாலும் மன்னிப்பது மிக பெரிய குணம். குடும்ப பந்தம் புனிதமானது. பெற்றோரை மதித்து அவர்களின் தியாகத்தை நினைவில் கொள்ள வேண்டும். உலக நலனுக்காக தியாகம் செய்வது உயர்ந்த செயல். தாதிச்சி முனிவரின் தியாகம் இதை காட்டுகிறது. எங்களது பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். இதுபோல பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். உங்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி.